வேற ஏதாவது இருக்கா கேளுங்க. மறுபடியும் இந்த இடி வந்து தமிழக அரசுக்கு இப்போ கடிதம் ஒன்று போட்டிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. எங்க தமிழ் அமலாக்கத்துறை வந்து உங்க மேல உள்ள கேஸை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த இதா இருந்தாலும் வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். என்னுடைய வழக்கை பொறுத்தவரையிலும் அது கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல தான் நடக்கு. ஹைகோர்ட்ல இருக்கு, அங்க இருக்கு. இடியில எல்லாம் ஒன்றும் வலியுறுத்தல. இடி வந்து இப்போ பொறுத்தவரையிலும் தமிழ்நாடெல்லாம் ஒன்றும் நெருக்கல. அவங்க இடியை பொறுத்தவரையிலும் எது உண்டோ அதை தான் சொல்றாங்களே தவிர என்ன ஒன்றும் நெருக்கல. சரி, வேற ஏதாவது காணுங்க. இந்த திருச்சி கிழக்குல தலைவர் நிக்காமலையா? தலைவர் யார் முடிவெடுக்கின்றாரோ, தலைவர் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் தலைவர் நிற்பார். தலைவர் ஒருவர் முடிவெடுக்கின்றார் சொன்னால் சாதாரண தொண்டர் நிற்பார். ஆனால் ஏறக்குறைய 50,000 வாக்கு வித்தியாசத்தில் திருச்சியிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். அதை வேண்டாம் சவாலாக விடுறோம். நாங்கள் ஒரு கூட்டணியில் இப்போ விசிக வந்து சேர்ந்திருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்ந்திருக்கு. இதை பற்றி இல்லை, அவங்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. வேற எதாவது வேணுமா? கோயம்புத்தூர்ல ஒரு 7 வயசு பிள்ளைய பொண்ணு குழந்தை போட்டாங்க. இன்னைக்கு ஒரு நர்சிங் சரி சார். சென்னையிலையும் கொலை நடந்திருக்கு. இப்போ 2 பேர் இன்னைக்கு 2 ஓடவிட வெட்டு. சரி, புதுசாக பதவியேற்றிருக்க மீன்வளத்துறை அமைச்சருக்கு என்ன சொல்ல? அவரு சீனியர் மினிஸ்டர், நீங்க புதுசா இப்போ வந்திருக்காரு. அவர் என்ன அதிகாரிகள்லாம் கலந்துட்டு அவருடைய நடவடிக்கை நல்லா இருக்கும்னு நினைக்கும். அதை நாங்கள் பார்க்குறோம். தாவக தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு கடையிலையும் ரேஷன் கடை, சுகாதார நிலையம் போய் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? இல்லை, அவருடைய தலைவர் ஒருவேளை ஆய்வு பண்ண சொன்னான்னு சொல்லியிருப்பாரு. தனியாக போய் ஆய்வு பண்ணுங்கன்னு. ஒருவேளை யாதவ அர்ஜுன ஆய்வு பண்ண சொன்னான்னு சொல்லியிருப்பாரு. இல்லை, புஷி ஆனந்த் காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாரு, அந்த புஷி ஆனந்த் சொன்னாலும் சொல்லியிருப்பாரு. அந்த வழியாக அதை பையங்க விவரம் தெரியாமல் பண்ணுறாங்க.